ஈரானோட மறைந்த உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமினியோட இறுதி நிகழ்வுகள் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில அவரது உடல் 125 நாட்கள் எப்படி சிதையாம பாதுகாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளோட கூட்டு தாக்குதலால கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி கொல்லப்பட்டாரு ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி. ஈரானில் நிலவி வந்த போர்ச்சூழல் காரணமா அலி காமனியோட இறுதிச் சடங்குகளை நடத்த முடியாத நிலை இருந்துச்சு. இந்த நிலையில காமனியோட உடல் 125 நாட்களுக்கு அப்புறமா பொதுவெளியில இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவின் பெயரில அந்த நாட்டு ராணுவம் நடத்திய தாக்குதல்ல மேற்கு ஆசியாவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுச்சு. ஈரானுமே பதிலடி கொடுத்துச்சு. ஆனா அமெரிக்க ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதல்ல ஈரானோட உச்சபட்ச அதிகாரம் கொண்ட 86 வயதான அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டாங்க. அவரோட சேர்ந்து அவரின் மகள், மருமகன், பேரன், பேத்திகள் அப்படின்னு குடும்பத்தினர் பலருமே கொல்லப்பட்டாங்க. ஈரான் அமெரிக்கா இடையே கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய போர் பல வாரங்களுக்கு நீடிச்சது. ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடியதால உலக நாடுகளோட சரக்கு கப்பல்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சர்வதேச அளவுல எரிபொருள் விநியோகத்துல பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இதுக்கப்புறமா கடந்த மாதம் 17ஆம் தேதி அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கையொப்பமிட்டு 60 நாட்களுக்கு போரை நிறுத்த ஒப்புதல் தெரிவிச்சது. கடந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து பல வாரங்களா போர் நடந்ததால அமெரிக்கா தாக்குதல்ல கொல்லப்பட்ட அயதுல்லா அலி காமேனி அவருடைய குடும்பத்தினர் உடல்கள் அடக்கம் செய்யப்படாம பதப்படுத்தப்பட்டு பாதுகாப்பா வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதால வெளியே எடுக்கப்பட்டு மக்களோட இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமினியோட இறுதி சடங்கு தொடங்கிடுச்சு. அவரோட உடல் பல்வேறு நகரங்கள் வழியா எடுத்து செல்லப்பட்டு இறுதியா 9ஆம் தேதி புனித நகரான மஸ்காத்துல சடங்குகள் நடக்குது. மஸ்காத் நகர்ல உள்ள இமாம் ரேகா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல காமெனி மற்றும் குடும்பத்தினர் உடல்களும் அடக்கம் செய்யப்பட இருக்குது. அயதுல்லாவுக்கு அஞ்சலி செலுத்த நாடு முழுவதும் இருந்து 2 கோடி பேர் கலந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி உலகத்தோட 100 நாடுகளோட பிரதிநிதிகளுமே இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காங்க. இதுல 125 நாட்களுக்கு அப்புறமாவும் காமெனியோட உடல் சிதைவடையாம பாதுகாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஈரானிய மருத்துவ மற்றும் அறிவியல் குழுக்கள் காமெனியோட உடலை பாதுகாக்க நவீன மற்றும் பாரம்பரிய எம்பாமிங் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து பயன்படுத்தியதுதான் அப்படின்னு சொல்றாங்க. உடல் கெட்டு போறதை தடுக்கிறதுக்காக காமெனியோட உடல்ல இருந்த இயற்கையான இரத்த ஓட்டம், அது மட்டும் இல்லாம உடலோட பிற திரவங்கள் முழுமையா வெளியேற்றப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலா ஃபார்மால்டிஹைட், கிளிசரின், ஆல்கஹால் மற்றும் பிற கிருமி நாசினிகள் கலந்த ஒரு பிரத்யேக ரசாயன கலவை தமனிகள் வழியா உடல்ல செலுத்தப்பட்டிருக்கு. இது திசுக்கள் அழுகுவதை தடுத்து உடல்ல வடிவத்தை அப்படியே தக்க வைக்கிறதுக்கு உதவுச்சு. ரசாயனங்கள் செலுத்தப்பட்டதுக்கு அப்புறமா அவருடைய உடல் டெக்ரான்ல உள்ள ஒரு பாதுகாப்பான நிலத்தடி இராணுவ மருத்துவ உட்கட்டமைப்புல வைக்கப்பட்டிருந்துச்சு. அங்கு உடல்ல வெப்பநிலை எப்போதுமே 0 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குமாறு தற்காலிகமா பராமரிக்கப்பட்டுச்சு. காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் பாக்டீரியாக்களால உடல் பாதிக்கப்படாம இருக்க முற்றிலுமா காற்று புகாத கிரையோஜெனிக் சிறப்பு பெட்டகத்துல உடல் வைக்கப்பட்டிருந்திருக்கு. 4 மாதங்களுக்கு மேலா உடல் வைக்கப்பட்டிருந்ததால தோலின் நிறம் மாறுவதையும் தோல் வறண்டு சுருங்குறதையும் தடுக்க ஈரானிய மருத்துவ நிபுணர்கள் வாரம் தோறுமே உடலை ஆய்வு செஞ்சிருக்காங்க. தோலோட ஈரப்பதத்தை தக்க வைக்க பிரத்யேக மெழுகுகள் மற்றும் சிலிக்கான் அடிப்படையிலான லோஷன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமா தான் 125 நாட்களுக்கு அப்புறமாவும் காமினியோட உடல் எந்தவித சிதைவுமே இல்லாம அப்படியே இருக்குது. சோவியத் யூனியனோட மாபெரும் கம்யூனிச தலைவரான விளாடிமிர் லெனினின் உடலுமே அவர் மறைஞ்ச 1924ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் 102 ஆண்டுகளா பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. இதே மாதிரி வியட்நாமோட புரட்சி தலைவரான கோசி மின்னின் உடல் கடந்த 57 ஆண்டுகளா கெடாம பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. வடகொரியாவோட நிறுவனரும் அந்த நாட்டோட மரணமில்லா நிரந்தர அதிபருமான
கிம் சுங்கின் உடல் அவர் மறைஞ்ச 1994ஆம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் 32 ஆண்டுகளா கெடாம அசாத்தியமா பாதுகாக்கப்பட்டுட்டு வருது. உலக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஒருபுறம் இருக்க, ஈரானோட சொந்த வரலாற்றிலேயுமே இப்படி ஒரு எம்பாமிங் பின்னணி இருக்கு. 1944ல மறைந்த ஈரானோட முன்னாள் மன்னர் ரிஷா ஷா பக்லவியோட உடல் எகிப்துல மம்மியா தொழில்நுட்பத்துல எம்பாமிங் செய்யப்பட்டு 6 ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் ஈரானில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி விஷயம் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.